ஹாய் ஹலோ குட் ஈவினிங். திஸ் இஸ் தரசாஸ் கிராண்ட் கிச்சன். இன்றைக்கி என்ன உங்களுக்கு செஞ்சு காட்ட போனால் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஷவர்மா. நான் ஷவர்மா வந்து மைதாவில் செய்யலை, கோதுமையில் தான் செய்கிறேன். நான் முதல்ல வந்து சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இது கடையில் வந்து பொடியாக வந்து பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் எடுத்திருக்கேன் நான். இப்போ அந்த நம்ம செய்கிற ஷவர்மாலேயே ஒரு ஸ்பெஷல் இது என்னென்னா கிறிஸ்பி ஷவர்மா. கிறிஸ்பி ஷவர்மாவுக்கு நமக்கு வந்து மெயினாக வந்து லேஸ் இல்லைன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தேவைப்படும். நான் லேஸ் ஆட் பண்ணலை நான், ஏன்னா அது வந்து அவ்வளோ அன்ஹெல்தி அப்படின்றதுனால நான் வந்து வீட்டிலையே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நான் இப்போ வந்து மெல்லிஸாக கட் பண்ணி இதை வந்து நான் ஏர் ஃப்ரையரில் வச்சு நான் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்து மயோனைஸ் ரெடி பண்ணணும். மயோனைஸு நான் முட்டை போடாமல் நான் வந்து பால், ஆயில், பூண்டு, சுகர், சால்ட்டு இது மட்டும் நான் போட்டு ரெடி பண்ணுறேன். இப்போ முதல்ல வந்து பூண்டு ஒரு 3 பல்லு பூண்டு போல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன், 1/4 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கடையில் ஒரு 5 ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கிறேன். 5 ஸ்பூன் மில்க்குக்கு ஒரு 10 ஸ்பூன் அளவுக்கு டீஸ்பூன் நான் சொல்கிறேன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணணும். இப்போ வந்து நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ மயோனைஸ் முதல்ல நான் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கிறேன். இப்போ அடிச்சிட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவோம். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்குன்னு பாருங்கள். நான் காட்டுறேன் நான் ஸ்பூனில். இதை பாருங்கள், வெறும் ஆயில், பால், பூண்டு, சுகர், சால்ட்டு அவ்வளோதான் இது மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான். இப்போ இன்னும் கொஞ்சம் தேவை அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு குவான்டிட்டி நம்ம போட்டு, அதாவது 1 ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் பால் ஆட் பண்ணிங்கன்னா 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிங்க. அவ்வளோதான், நம்மளோட மயோனைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இவ்வளோ க்ரீமியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்தது நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. நான் வந்து ஏர் ஃப்ரையரில் போட்டு ட்ரை பண்ணி வச்ச நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை இதில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ அங்கே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். இது கடையில் வந்து சிக்கன் பீசஸ் வந்து நான் மெல்லிஸாக ஸ்லைசஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். இதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு, பெப்பர், சில்லி பவுடர், அதுக்கப்புறம் பெரிய மசாலா இது ஆட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், 3/4 ஸ்பூன் சால்ட்டு, சில்லி பவுடர் ஒரு 3/4 ஸ்பூன். இதுதான் வந்து பெரிய மசாலா. நம்ம பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் விற்கும். இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், பஞ்சாக இருக்கும், நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கும். அதனால தான் நான் பெரிய மசாலா. அது இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ கொஞ்சம் நான் பொடியாக கட் பண்ணேன் பூண்டு, ஒரு ஃபுல் பூண்டு எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பூண்டு ஃப்ளேவர் இருக்கணும், அதனால் பூண்டு நான் நிறைய ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு நான் வந்து ஏர் ஃப்ரையரில் ஃபஸ்ட்டு வச்சுட்டு இதுக்கப்புறம் ஏர் ஃப்ரையரில் வச்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுப்போம். எதுக்குன்னா கொஞ்சம் ஏர் ஃப்ரையரில் வச்சிட்டோம்னா அந்த அதில் உள்ள ஆயில், தண்ணி எல்லாமே வந்து உறிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும். அப்படி தான் நான் இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்மளோட சிக்கனை வந்து உள்ளே வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் எடுத்துறேன். அதுக்கப்புறம் ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுப்போம். சிக்கன் மோடில் வச்சு ஆன் பண்ணிக்கிறேன் நான். இப்போ ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் பார்ப்போம். இப்போ 2 நிமிஷம் ஆகிருக்குது. இப்போ எப்படி ஆகிருக்குதுன்னு பார்ப்போம். நல்லா அப்படியே கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ இதை வந்து மேலே உள்ளதை கீழே உள்ளதை மேலேயும் திருப்பி போட்டுக்குவோம். திருப்பி போட்டு இன்னொரு 1 நிமிஷம் போல் வச்சிட்றேன். இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நீட்டமாக கட் பண்ணிக்குவோம். நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குல்ல, அந்த சைஸுக்கே நம்ம வந்து நீட்டமாக அப்படியே கட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை ஸ்லைசஸாக கட் பண்ணி ஆயிலில் போட்டுக்கிறேன் கொஞ்சம். இப்போ ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நம்ம ஆயிலில் வந்து நான் ஒரு 10 பத்தா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் நான். ரொம்ப டீப் ஃப்ரை ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேணாம், ஏன்னா ஏற்கனவே நம்ம குக் பண்ணிக்கலாம். அதனால் சும்மா அந்த ஒரு மேலே வந்து கிறிஸ்பினஸ்க்காக நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாமே அசம்பிள் பண்ணிவிட்டேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, நம்மளோட சிக்கன், அதுக்கப்புறம் ஆனியன்ஸு, அவ்வளோதான். இப்போ நான் இதை எப்படி உங்களுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணி இது எப்படி
ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் நான். இப்போ நம்ம செஞ்சு வச்ச மயனைஸ் இருக்குல்ல, மயனைஸ் வந்து இந்த நம்மளோட ப்ரெட்டில், அதாவது குப்பூஸ்ன்னு சொல்லுவோம், பட் நான் வந்து அந்த மாதிரி வாங்கலை, பட் வீட்டிலையே வந்து கோதுமையில் நான் வந்து சப்பாத்தி மாதிரி பண்ணிட்டேன். இப்போ இது நம்மளோட டொமேட்டோ சாஸ் இருக்குல்ல, அது போட்டுக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனியன்ஸு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க அடிக்கடி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வீட்டிலையே இதை செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் வீட்டில் சப்பாத்தி செய்கிறீங்கள, அந்த சப்பாத்தியிலே நீங்கள் இந்த இதை செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா வெளியில் வாங்கினோம்னா கண்டிப்பாக வந்து மைதாவில் தான் இருக்கும். அதனால் அது வந்து அவ்வளோ தூரத்துக்கு ஹெல்தி கிடையாது. அதனால் இன்னும் கொஞ்சம் மயனைஸ் அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே ரோல் பண்ணி இருங்க காட்டுறேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பட்டர் பேப்பர் இருக்குல்ல, அதில் அப்படியே ரோல் பண்ணிக்க வேண்டியதான். ரோல் பண்ணி இப்படியே சாப்பிட வேண்டியதான். குழந்தைங்களுக்கு நீங்கள் இதே மாதிரியே நீங்கள் இப்படியே கொடுத்துடலாம். நீங்கள் குழந்தைங்க வந்து ரொம்ப ஸ்கூலுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரோல் செஞ்சு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 2 3 செஞ்சிட்டிங்கன்னா லஞ்ச் பாக்ஸில் வச்சுட்டிங்கன்னா, ஸ்நாக் பாக்ஸில் வச்சுன்னா அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. அவ்வளோதான் நம்மளோட இது வந்து ஆக்சுவலி வந்து காட்டி ரோல் சொல்லலாம், இல்லைன்னா சிக்கன் ரோல் சொல்லலாம். நான் இப்போ பண்ணியிருக்கிறது கோதுமையில் இருக்கிறதுனால நம்மளோட ஷவர்மா கூட நம்ம சொல்லலாம். எது வேணாலும் நம்ம இதுக்கு சொல்லிக்கலாம். பட் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. ஏன்னா நம்ம வீட்லேயே வந்து மயனைஸ்லேருந்து எல்லாமே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லேருந்து எல்லாமே செஞ்சுருக்கனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே, கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரியே உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, this is Teresa's Grand Kitchen. Teresa, bye.